நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் 2026 குறிப்பாக பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன ஜாப் வேகன்சிஸ் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து லேடிஸும் நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு ஜாப் வேகன்சி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ லேடிஸுக்கு என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்குதோ அதை வந்துட்டு நான் லேடிஸுக்கும் இதில் இந்த ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். இந்த ஜாப் வேகன்சியெல்லாம் எதன் அடிப்படையில் நான் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்ஏ லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வந்துட்டு அப்ரூவல் வாங்கின லைசன்ஸ் ஹோல்டர்ஸோட ஜாப் வேகன்சி, அவங்க வந்து இன்டர்வியூ என்னென்ன ஜாபுக்கு எங்கெங்கே அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்டு அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதத்தில் என்னென்ன ஜாப்லாம் வரப்போகுது அப்படின்றத வச்சு தான் இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணுறேன். ஸோ நீங்களும் ஜாப் வேகன்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்ஏ லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் அப்ரூவல் வாங்கின லைசன்ஸ் ஹோல்டர்ஸ்ட்டை மட்டுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களோட அமௌண்ட்டுக்கும் சேஃபு, உங்களுக்கும் சேஃபு. அதே மாதிரி ஆர்ஏ லைசன்ஸ் ஹோல்டர்ஸாக இருந்தால் கூட அதிகமான தொகையை அட்வான்ஸாக கட்ட வேணாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். விசா வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் கட்டுறது பெட்டர், ஓகேங்களா? இந்த ஜாப் வேகன்சி எல்லாமே வந்து இப்போ ஆர்ஏ லைசன்ஸ் ஹோல்டர்ஸி நிறையா இருக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன். இந்த ஜாப் வேகன்சி எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு ஏஜென்சியாக போய் உங்களால் தேட முடியாது அப்படின்னா ஒரே இதில் வந்து தேட முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாப் வேகன்சி எல்லாமே www.sgtamlan.com அப்படின்ற இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம ரெகுலராகவே வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த ஏஜென்சியோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம், அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருவோம். நீங்கள் டேரெக்டாகவே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்க முடியும். மறக்காமல் இந்த வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னோட டெலகிராம் ஐடியிலையும் கண்டினியூஸாக வந்து அந்த ஜாப் வேகன்சி எல்லாத்தையுமே வந்து என்னென்ன வருதுன்றதை போடுவேன். என்னோட டெலகிராம் ஐடியோட QR கோடை இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். இதையும் ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, என்னென்ன ஜாப் வேகன்சி அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து அரபு கண்ட்ரிஸ் துபாய் சைடு வந்து என்னென்ன ஜாப் வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர் டிபி வேர்ல்டு வந்து டைரெக்டாக டிரைவிங்க்கு எடுக்கிறாங்க. இந்த ஃபோர்க்லிஃப்ட்டு இந்த டிரைவிங் ஜாப் வேகன்சிக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைனிங் வந்து இங்கேயே கொடுக்குறாங்க. ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டராக இருக்கட்டும் இல்லை டிரைவிங்காக இருக்கட்டும் ட்ரைனிங் வந்து இங்கேயே கொடுக்குறாங்க. அதுக்கு ட்ரைனிங் ஃபீஸும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் பேட்ச் அல்லது ஹெவி லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இந்த டிரைவிங் ஜாப் வேகன்சிலாம் ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செக்யூரிட்டி கார்டுக்கெலாம் ஹைட்டு கேட்குறாங்க. இங்கிலீஷ் வந்து ரொம்பவே ஃப்ளூயண்டாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 10 பேர் போனால் 2 பேர் தான் செலக்ட் ஆகுறாங்க. ஆனால் செக்யூரிட்டி கார்டு ஜாப் வேகன்சி ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சிஸ். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா துபாயில் வந்து கார்கோ ஏஜென்ட்டுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க. இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டிரைவிங்க்கு இந்த ஃபோர்க்லிஃப்ட்டுக்கெலாம் அந்தளவுக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஓகேங்களா? அடுத்தது துபாய்க்கே பார்த்திங்க அப்படின்னா ஏசி டெக்னீஷியன், எலக்ட்ரீஷியனு, பெயிண்டரு, ப்ளம்மரு இந்த ஜாப் வேகன்சிஸ் எல்லாமே வந்து இந்த மந்தில் வந்து இருக்குது. இனிமேலும் வந்து எடுக்க போகிறாங்க. இதுக்கு இன்டர்வியூ பார்த்திங்க அப்படின்னா ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. ட்ரைனிங் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் கொடுப்பாங்க, மதுரையில் கொடுப்பாங்க, தூத்துக்குடியில் கொடுப்பாங்க. இன்டர்வியூ பார்த்திங்க அப்படின்னா சென்னை, மதுரை இந்த மாதிரி நடக்கும். ட்ரைனிங்க்கு வந்து இதில் ஒரு சில ஜாபுக்கு வந்து ட்ரைனிங்க்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, ஒரு சிலதுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? இதில் சேலரி பார்த்திங்க அப்படின்னா மினிமம் டு மேக்ஸிமம் சொல்கிறேன். 1865 ஏடியிலேருந்து 2267 ஏஇடி வரைக்கும் சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? இது இந்த ஜாபை பொறுத்து மாறும். இதுதான் வந்துட்டு துபாய்க்கு இருக்கிற ஜாப் வேகன்சிஸ், ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூரில் என்னென்ன ஜாப் வேகன்சி வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். சிங்கப்பூர்ன்ட்டு போனீங்க அப்படின்னா இ பாஸு, அதுக்கப்புறமேட்டு டிஇபி பாஸு, டூரிஸ்ட் விசா இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேரை வந்து டீபோர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், இ பாஸு, டிஇபி பாஸு, வேலைக்குன்னு போனால் இந்த 2 பாஸு, டூரிஸ்ட் விசாவில் போகிற ஒரு சிலர் இவங்களெல்லாம் வந்து இப்போ அதிகமாக டீபோர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நிறையா ரீசன் சொல்கிறாங்க. சேலரி ரொம்ப ஹையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், டூப்ளிகேட்டாக வந்துட்டு சேலரி பொய்யா போட்டிருக்காங்க, கொடுக்குற சேலரி வேறு அப்படிங்கிற மாதிரியும், இந்த மாதிரி பல ரீசனுக்காக டீபோர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இ பாஸு, டிஇபி பாஸ்லலாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா போங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் அப்படி போகிறப்ப சப்போஸ் உங்களை டீபோர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, ஏன்னா யாருமே வந்து இலவசமாக வந்து சிங்கப்பூரில் வேலை வாங்கி கொடுக்கல, லட்சக்கணக்கில் பணம் கட்டி தான் நீங்கள் போகிறீங்க. சப்போஸ் உங்களை டீபோர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில், திருப்பி அனுப்புகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெளிவாக ஏஜென்ட்டுக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு போங்க, ஓகேங்களா? ஸோ இ பாஸு, எஸ் பாஸு, என்டிஎஸ் பர்மிட். இ பாஸ் வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். என்டிஎஸ் பர்மிட்டு, எஸ் பாஸு அதிகமாக இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா என்டிஎஸ் பர்மிட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ எஸ் பாஸு, என்டிஎஸ் பர்மிட்டு, இ பாஸ் இது 3ல் என்னென்ன ஜாப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருவோம். கிளீனிங் ஜாப்பு, ஏர்போர்ட் ஜாப்பு, இது பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராகவே இருந்துகிட்டு தான் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா கிளீனிங் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இ பாஸ் தான் வருது. ஏர்போர்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எஸ் பாஸ், இ பாஸ் ரெண்டுமே வந்து எடுக்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியருக்கு போன மாதமுமே நிறையா வேகன்சிஸ் வந்துச்சு, இந்த மாதமும் வேகன்சி வருது. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. மோஸ்ட்லி ஜென்ரல் ஒர்க்கரை தவிர
எஸ்பாசி என்டிஎஸ் பர்மிட்டுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மோஸ்ட்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ஈஸியாகவே போயிட முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் குக்கு வெயிட்ரு ஜாபுக்கு வந்து கேட்குறாங்க. இந்த இதில் வந்துட்டு பார்த்திங்க கேர்ள்ஸுக்கு வந்துட்டு இந்த வெயிட்ரு ஜாப்லையும் ரெஸ்டாரண்ட் ஜென்ரல் ஒர்க்கர்லையும் கேர்ள்ஸுக்கும் ஜாப் வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதையுமே வந்து நம்ம சேனலில் வந்து போடுவோம், நம்ம டெலகிராமில் போடுவோம், நம்ம வெப்சைட்டில் போடுவோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு குக்கு வெயிட்ரு ஜாப்பு, அப்புறம் டிஷ்வாஷிங் ஜாப் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாராலையும் பண்ண முடியாது. உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. அதே மாதிரி டிஷ்வாஷிங் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஏஜென்ட்டை கேட்டுங்க, சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டா இல்லை இந்தியன் ரெஸ்டாரண்ட்டான்னு கேட்டுக்கோங்க. இந்தியன் ரெஸ்டாரண்ட்னா கூட பண்ணிடலாம், சைனீஸ் ரெஸ்டாரண்ட்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். அடுத்தது ஃபீமேலுக்கு வந்து ஃபுட்டு சேல்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேலுக்கு இந்த மந்தில் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஜென்ரல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி பொதுவாகவே ரெஸ்டாரண்ட் ஜென்ரல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸுக்கு எடுக்கிறாங்க, பசங்களுக்கும் எடுக்கிறாங்க. எல்லா வேலையுமே பார்க்குற மாதிரி இருக்கும். சர்வ் பண்ணுறது, டிஷ்வாஷிங் பண்ணுறது, காய்கறி நறுவி கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஹோட்டல் ஃபீல்டில் வர்ற ஜாப்பு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிஎன்சிக்கு நிறையாவே வேகன்சி இருக்குது. சிஎன்சியை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் கேம்ப் ப்ரோக்ராமிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ப்ளஸ் வந்து மைலிங்கு அப்புறம் டர்னிங்கு இது எல்லாமே வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா சிஎன்சிக்கு ரொம்ப ஈஸியாகவே வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து சிஎன்சியில் வந்துட்டு ப்ரோக்ராமிங் மாஸ்டர் கேம்ப் ப்ரோக்ராமிங் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அது யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நீங்கள் கிளம்பிட முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளார நர்சிங்க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. நர்சிங்க்கு வந்து சிங்கப்பூரில் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ரொம்ப நாளாக எடுக்காமல் தான் இருக்கிறாங்க. ஸோ நர்சிங்க்கு வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக வருமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். அடுத்தது சலூன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்குமே வந்து ஹேர் கட்டிங்கு, பியூட்டிஷியன் ஜாப்பு, அதே மாதிரி மெயிலுக்கும் ஃபீமேல் 2 பேருக்குமே வந்துட்டு பியூட்டிஷியன் ஜாப்பு, இந்த ஹேர் கட்டிங் ஜாப்லாம் வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பியூட்டிஷியன் ஜாப்லலாம் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் போங்க, இல்லைன்னா போகாதீங்க. அதே மாதிரி சப்போஸ் உங்களோட வேலை பிடிக்கலன்னு சொல்லி உங்களை திருப்பி அனுப்புனாலோ, இல்லை நான் உங்களுக்கு வேலையே தெரிஞ்சு உங்களுக்கு வேலை தெரியலைன்னு அவங்க சொல்லி அனுப்புனாலோ அமௌண்ட் எவ்வளோ ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்றதை தெளிவாக கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சவுத் இந்தியன் குக்கு, பரோட்டா மாஸ்டர், இதுக்கு வந்து நிறையா வேகன்சிஸ் இருக்குது. ஒரு சிலர் வந்து நார்த் இந்தியன் குக்கும் கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் மந்தில் கேஎஃப்சியில் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. நமக்கு தெரிஞ்சவரை கூட ஒருத்தர் நம்ம இன்ட்ரோ கொடுத்துருந்தோம். ஸோ அவர் வந்து இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, ஆனால் ரிசல்ட் வரல. கேஎஃப்சிலையுமே ஜாப் வேகன்சிஸ் வருது. கேஎஃப்சிலலாம் பார்த்திங்க அப்படின்னா எம்என்சி கம்பெனிங்கிறதுனால நல்ல சேலரி, ப்ராப்பரான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்தது பிசிஎம்லையும் மெரின் பர்மிட்லையும் என்னென்ன ஜாப் வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்லா படித்தவங்க ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இங்கே இந்தியாவில் பார்க்காதவங்களும் இந்த பிசிஎம் பர்மிட்டு, மெரின் பர்மிட்டு இதிலெல்லாம் போகாதீங்க. ஏன்னா ஒர்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் சேலரியும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒர்க்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து சேலரி ஹையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஓகேன்னு நீங்கள் பல்ல கடிச்சிட்டு பார்த்துருவீங்க. ஆனால் சேலரி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒர்க்கும் கஷ்டமாக இருக்குன்னா கஷ்டப்பட்டவங்களால் மட்டும்தான் அங்கே போய் பார்க்க முடியும். ஸோ தேவையில்லாமல் போய் உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. பிசிஎம் மெரின் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஒர்க்கரு, ஃபிட்டரு இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூட்டனுக்கு வந்து சேலரி கொஞ்சம் ஹையாக கொடுப்பாங்க. ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா சேலரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி வெல்டரு, பைப் ஃபிட்டரு, பைப் இன்ஸ்டாலேஷனு இதுக்கெலாம் வந்துட்டு சென்னையில் ட்ரைனிங் கொடுத்துமே எடுக்கிறாங்க. இல்லை உங்களுக்கு ட்ரைனிங் இல்லை, நான் ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா டேரெக்டாகவே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது பிசிஎம் பர்மிட்டில் ரொம்ப ரேராக வந்து ஏசி டெக்னீஷியன், எலக்ட்ரிஷியன் ஜாப் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரேராக தான் வரும். வெல்டருக்குலாம் நல்ல சேலரி கிடைக்கும். நீங்கள் ஒர்க் பர்மிட்லேயோ இல்லை பிசிஎம் பர்மிட்லேயோ போகிறீங்க அப்படின்னா வெல்டருக்குலாம் நல்ல சேலரி கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் பர்மிட்னா மோஸ்ட்லி வந்து டெஸ்ட் அடித்தவங்க தான் வந்து ஒர்க் பர்மிட்டில் போக முடியும். ஒரு சிலர் வந்து ஹை லெவலில் ஒர்க் பர்மிட்லேயும் எடுக்கிறாங்க. அப்படி நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் போகிறீங்க அப்படின்னா என்னென்ன ஜாப்னா மோஸ்ட்லி ஜென்ரல் ஒர்க்கர் வரும். ஜென்ரல் ஒர்க்கர் அப்படின்னா எந்த வேலையாக இருந்தாலுமே நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருந்தால் மட்டும் ஜென்ரல் ஒர்க்கராக போங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிஷியன் வேலை அப்படின்னா எந்த மாதிரி எலக்ட்ரிஷியன் வேலைன்னு கேட்டுக்கோங்க. ஒரு சிலர் வந்து எலக்ட்ரிஷியன் பேசிக் தான் தெரியும், ஒரு சில பேருக்கு தான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் எலக்ட்ரிஷியன் வேலையில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நாலேஜ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி மூவ் பண்ணுங்கள். அடுத்தது ஏசி டெக்னீஷியனில் 2 வகை இருக்குது. ஒன்று ஏசி வந்துட்டு நார்மலாக வந்து வீட்டில் போய் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக போடுற மாதிரி இருக்கும். புதுசாக போடுற மாதிரினா பெரிய பெரிய மாலு, பெரிய பெரிய கம்பெனிஸ் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஏசி போடுறப்ப ஏர்கவுன் டக்டிங்னு அதுக்கு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு அந்த வெண்டிலேட்டர்லாம் போட்டு டக்டிங் போடுறதுலாம் வந்து வேலை ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ அந்த வேலையும் நீங்கள் பார்க்க தயாராக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா யூட்டன் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் ரிகர் சிக்னல் மேனு, சேஃப்டி சூப்பர்வைசரு, இந்த மாதிரி லிஃப்டிங் சூப்பர்வைசரு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் கோர்ஸ் முடிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாகவே வந்து உங்களை எடுப்பாங்க. சேலரியுமே யூட்டன் ஒர்க்கராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்லாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி
கிளாஸ் 3 கிளாஸ் 4 டிரைவர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பாஸ் இபாஸ் என்டிஎஸ் பர்மிட்லையும் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஒர்க் பர்மிட்டில் நீங்கள் டெஸ்ட் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒர்க் பர்மிட்லேயுமே எடுப்பாங்க. கிளாஸ் 3 கிளாஸ் 4 டிரைவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூரில் போயிட்டு நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துருந்தா மட்டும்தான் அந்த டிரைவிங் லைசன்ஸ் பேர் தான் கிளாஸ் 3 கிளாஸ் 4 டிரைவிங் லைசன்ஸு. ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ்மேட் ஜாப் இருக்குது, அதுவும் ஒர்க் பர்மிட் கேட்டகரியில் தான் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா போகலாம். ஹவுஸ்மேட்னா வேலை ஈஸியாக இருக்கும்னு நினச்சிடாதீங்க, கஷ்டமாக இருக்கும், சேலரி லோவாக தான் இருக்கும். ஸோ படித்தவங்களாம் நிறைய பேர் வந்து என்கிட்ட ஹவுஸ்மேட் ஜாப் வேணும்னு கேட்குறாங்க. படித்தவங்க தயவுசெய்து போக வேணாம். அதே மாதிரி நீங்கள் ஹவுஸ்மேட் ஜாப்பில் போயிட்டீங்க அப்படின்னா எஸ்பாஸோ இபாஸோ என்டிஎஸ் பர்மிட்டோ பின்னாடி மூவ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சிரமமாயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த எஸ்பாஸ் இபாஸ் என்டிஎஸ் பர்மிட் ட்ரை பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் விசாரித்த வரைக்கும் இந்த ஜாப் தான் வந்து இந்த மந்தில் வந்து வரப்போகுது. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு என்னென்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து அனுப்புகிறாங்க. ஒன்று ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி அனுப்ப மாட்டேங்கிறாங்க, சும்மா கையில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. இந்த மாதிரிலாம் தயவு செய்து அனுப்பாதீங்க. இதை நீங்கள் டாக்குமெண்ட் அந்த ஃபார்மேட்டில் தெளிவாக ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தெளிவாக கிளியராக ஸ்கேன் பண்ணியிருக்கணும். பாஸ்போர்ட்லாம் ஜூம் பண்ணால் கூட உடையக்கூடாது. நீங்கள் டாக்குமெண்ட் ப்ராப்பராக சப்மிட் பண்ணலை அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே நீங்கள் எம்ஓஎம்மில் அப்ளை பண்ணல உங்களோட டாக்குமெண்ட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டாக்குமெண்ட்டை ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரெஸ்யூம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஜாப்புக்குமே ரெஸ்யூமை பார்த்து தான் எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் வருது, அதை வந்து நான் ஏஜென்சிக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஏஜென்சிக்கு ஃபார்வர்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஏஜென்ட் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு, சிரிச்சுக்கிட்டே ஃபோன் அடிக்கிறாரு. என்ன சார் அப்படின்னு கேட்டால், அனுப்புனது பையன் ரெஸ்யூமு, ஆனால் அதில் ஃபீமேல்னு எழுதியிருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ஃபீமேலோட ரெஸ்யூமை வந்து ஆல்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து அந்த ஃபீமேலுங்கிறத மாற்றாம விட்டுட்டாரு, அதை மட்டும் மாற்றாம அனுப்பியிருக்காரு. இந்த அளவுக்கு தான் வந்து நம்ம பசங்க ரெஸ்யூம் ரெடி பண்ணுறீங்க. ஸோ தயவு செய்து ரெஸ்யூம் வந்து கரெக்டாக ரெடி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரெஸ்யூம் அப் டு டேட்டில் இருக்கணும். அதாவது லாஸ்ட் மந்த் வரைக்கும் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்றத வரைக்கும் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா வேறு எந்த டாக்குமெண்ட்டுமே தேவையில்லை, உங்களை ஈஸியாக செலக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒரு ஜாப் வருது அப்படின்னா இப்போ என்கிட்ட இருந்தே 10 பேருக்கு மேலே அந்த ஜாபுக்காக கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஜாபுக்கு இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை பேர் கேட்பாங்கன்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்னா உங்களோட ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நான் சொன்ன எல்லா ஜாப்புமே பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்சி மூலமாக போட்டாலும் சார்ஜ் வந்து கண்டிப்பாக அப்ளிகபிள், ஃப்ரீ ஜாப் கிடையாது. ஸோ சார்ஜ் வந்து பே பண்ணுறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கணும். சார்ஜ் வந்து எவ்வளோன்னு கேட்டுக்கோங்க, சர்வீஸ் சார்ஜ். அதை உங்களால் கட்ட முடியும்னா மட்டும் மூவ் பண்ணுங்கள், இல்லைனா மூவ் பண்ணாதீங்க. அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்டிஎஸ் பர்மிட்டில் கார்பெண்டர் ஜாப் வந்து போட்டிருந்தோம். அதுக்கு அந்தமானில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து நான் வர்றேன்னு சொல்லி ஏஜென்சிகிட்ட சொன்னார். டாக்குமெண்ட் கொடுத்து ஐபிஎல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு, ₹1 கூட அவர்கிட்ட அட்வான்ஸு வாங்கலை. இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்துட்டார், அவர் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டார். இங்கே எங்கேயோ பணம் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக கேட்டிருப்பார் போல், யாருமே பணம் கொடுக்கல. கிட்டத்தட்ட 15-20 நாள் ஆச்சு, அவர் பணமே எதுவுமே கட்டலை. ஏஜென்சி சைட்லேருந்து அவரோட காசு, ஏஜென்சி சைட்லேருந்து அவரோட காசை போட்டு டிக்கெட் போட்டார். யார்? ஏஜென்ட் டிக்கெட் போட்டார். இவர் வந்து காசு எதுவும் கொடுக்கல, எதுவுமே தரலை. கொஞ்சம் புஷ் பண்ணி ஒரு 20,000 30,000 வாங்கியிருக்காங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா அதுக்கு மேலே அவரால் பணம் ரெடி பண்ண முடியலை. இப்போ என்னென்னா டிக்கெட்டை கேன்சல் பண்ணியாச்சு, ஐபிஎம் கேன்சல் பண்ண போகிறாங்க. அந்த ஐபிக்கு சர்வீஸ் சார்ஜ் எவ்வளவோ அது போக மீதி அமௌண்ட்டை அவருக்கு ரீஃபண்ட் பண்ண போகிறாங்க. கரெக்டான ஏஜென்சினா இதை தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்மாக அந்த அமௌண்ட்டை உங்களால் ரெடி பண்ண முடியும்னா மட்டும் ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள், இல்லைனா மூவ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை கையில் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் மூவ் பண்ணலான்னு பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில சமயங்களில் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இபாஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அப்ரூவல் வரதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா அமௌண்ட்டையும் கையில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்ரூவல் வரதுக்கு டிலே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரிலாம் நீங்கள் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அமௌண்ட் வேஸ்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த தப்பையும் பண்ணிடாதீங்க. அமௌண்ட்டை சொல்லி வைங்க, வந்தோன்னே கண்டிப்பாக கொடுப்பாங்களான்றதை தெரிஞ்சுக்கோங்க. அப்ரூவல் வந்தோன்னே அமௌண்ட்டை வாங்கி கட்டிட்டு நல்லபடியாக போயிட்டு வாங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா என்னோட டெலிகிராம் ஐடியோட QR கோடு, எஜி தமிழோட வெப்சைட், இது ரெண்டையுமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வேலை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். என்னோட பர்சனல் டெலிகிராம் ஐடிக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ண முடியும், உங்களோட டாக்குமெண்ட் அனுப்ப முடியும். என்னோட பர்சனல் டெலிகிராம் ஐடி King Arun 113, இதுலையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.